நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்சிபியோட டைப்ஸும் அதோட யூசஸும் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எம்சிபியோட டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்சிபினா என்னன்றதை ஒரு சின்னதாக நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். எம்சிபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிபினா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக செயல்படக்கூடிய ஒரு சுவிட்சை தான் நம்ம வந்து எம்சிபின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த இடத்துலலாம் ஆட்டோமேட்டிக்காக செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் இருக்குன்னு அந்த சர்க்யூட்டில் வந்து ஓவர் கரண்ட் ஏற்படும் போது அந்த சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த எம்சிபின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ஓவர் கரண்ட்றது எப்போங்க ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வந்து சம் டைம் ஷார்ட் சர்க்யூட்டோ ஓவர்லோடோ ஃபால்ட்டோ ஏற்படும் போது அது வந்து ட்ரிப் ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டீங்கனாலே எம்சிபியோட டைப்ஸும் அதோட யூசஸ் என்னன்றதை உங்கள் மைண்டில் வந்து வேறு ஒரு வீடியோ பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், வீடியோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட்னா என்ன, ஃபால்ட் கரண்ட்னா என்ன, ஓவர்லோடுனா என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் சர்க்யூட்டு அண்டு ஓவர்லோடு என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் வந்து மிக்ஸி கிரைண்டர் அந்த ஃபேனு குறிப்பாக வந்து மோட்ரு இந்த மாதிரி மின்சாதன பொருட்கள் யூஸ் பண்ணுவோமா, இதில் வந்து செல்லக்கூடிய வந்து கரண்ட்டை வந்து நமக்கு வந்து தெரியும், எவ்வளோ கரண்ட்டை போகுது என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்படுது, அதை நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து மிக்ஸி கிரைண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து மிக்ஸியில் வந்து நம்ம அதிக லோடு வச்சு நம்ம அரைக்கும் போது என்ன ஆகும், அந்த மிக்ஸி கிரைண்டர் கீழே உள்ள அந்த ஓஎல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஓவர்லோடு சுவிட்ச். அந்த ஓவர்லோடு சுவிட்ச் என்ன பண்ணுவோம், ட்ரிப் ஆகும். ட்ரிப்பான நம்ம பண்ணணும், அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்போம். எதுக்கு ட்ரிப் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எதுக்கு ட்ரிப் ஆகுன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து பாதி புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது எதுக்கு ட்ரிப் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸிக்கு வந்து ஒரு 2 ஆம்ஸ் தான், 2 ஆம்ஸுக்கு மேலே போகும்போது வைண்டிங் வந்து எரிஞ்சிரும். ஸோ நம்ம வந்து 2 ஆம்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 ஆம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஆம்ஸ்க்கு மேலே போகும்போது வைண்டிங் வந்து ஷார்ட் ஆகுதுன்னு அப்படின்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வந்து ஓவர்லோடு சுவிட்சுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்லோடு சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம அதிகமாக அரைக்கும் போது வந்து ஆம்ஸ் அதிகமாக எடுத்துரும். ஆம்ஸ் எடுக்கும்போது இது வந்து ட்ரிப் ஆகி நம்மளோட வைண்டிங்கை வந்து காப்பாற்றிடும். இதே கான்செப்ட் தான் எம்சிபிலையும். எம்சிபி அதே மாதிரி தான். எம்சிபின்றது எப்பப்பெல்லாம் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட், ஓவர்லோட், ஃபால்ட் இந்த மாதிரி 3 கண்டிஷன்லேயும் வந்து ட்ரிப் ஆகும். அது வந்து எதன் அடிப்படையில் ட்ரிப் ஆகும் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு இந்த ட்ரிப் கரோன்னு சொல்லுவாங்க, அதன் அடிப்படையில் ட்ரிப் ஆகும். ட்ரிப் கரோன்னா அதில் வந்து ஏபிசிடி கே அண்ட் இஜெட்னு 3 டைப்பில் வந்து எம்சிபி பிரிச்சு. கே இப்போ போதும் நீங்கள் எம்சிபி பார்த்துருப்பீங்க, அதில் வந்து A10 B16 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபி அதான் வந்து டைப்ஸு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, இது எப்பப்பெல்லாம் ட்ரிப் ஆகும், ஒன்றுக்கு எவ்வளோ ஆப்ரேட்டிங் கரண்ட்டும் ஆப்ரேட்டிங் டைமும் என்னன்றதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் கண்டென்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கண்டென்ட்ஸ், லாஸ் இதெல்லாம் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஏ டைப் என்னென்னு பார்க்கலாம். ஏ டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எம்சிபினா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எம்சிபியோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எம்சிபி ஃபஸ்ட்டு வந்து ஏ டைப் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் யூடியூப் சேனல். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். உங்களோட பொண்ணான கையாட அந்த பெல் பட்டனை லைட்டாக அடிச்சு விட்ருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ டைப். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கிடையாது. ஃபஸ்ட் நம்ம வந்து ஏ டைப் பார்க்கல. ஏ டைப் வந்து கடைசியாக பார்க்கலாம். அது எதுக்காண்டின்ற காரணத்தையும் நான் கடைசி சொல்லிவிட்டு ஏ டைப் எம்சிபின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பி டைப் எம்சிபி. பி டைப் எம்சிபி நம்ம வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ஆம்பியர் கொண்ட ஒரு எம்சிபியை பி கரோ உள்ள எம்சிபி எடுத்துக்கிறேன். ஓகே, பி கரோ உள்ள எம்சிபி எடுத்துக்கிறேன். இதோட ஆப்ரேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, ஆப்ரேட்டிங் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ரேட்டிங் கரண்ட், அதாவது 10 ஆம்பியர்னு சொல்கிறோம்னா அதான் அதோட ஆப்ரேட்டிங் கரண்ட், ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் கரண்ட். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 டைம்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் டைம், ட்ரிப்பிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.04 to 30 செகண்ட். இது வந்து ஃபுல் லோடு கரண்ட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10 ஆம்பியர் எடுத்துட்டோமா, அதில் வந்து 30 to 50 ஆம்ஸ் வந்து அதிகமாக, அதாவது 3 to 5 மடங்கு கரண்ட் அதிகமாக எடுக்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். 30 ஆம்ஸ்லேருந்து 50 ஆம்ஸு. இதில் வந்து 31 எடுத்தாலும் ட்ரிப் ஆயிரும், 49 எடுத்தாலும் ட்ரிப் ஆகிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அது எவ்வளோ நேரத்துக்கு அது நீடிச்சா ட்ரிப் ஆகும்னு இருக்குல்ல. இப்போ வந்து வெறும் 31 ரீச் ஆகிட்டு வெளியில் வந்தால் டக்குன்னு ட்ரிப் ஆகாதுங்க. அந்த 31லேயே 0.04 செகண்ட்லேருந்து 30 செகண்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், நான் சொன்ன இந்த செகண்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த 30லேருந்து 50ன்னு சொன்னேன்ல அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு 0.03 செகண்ட் இருந்தால் அது ட்ரிப் ஆகாது. புரிஞ்சிருக்குன்னு நினச்சிருங்க எப்போ ட்ரிப் ஆகும், ட்ரிப் ஆகாது அப்படின்னு. நான் அடுத்தடுத்த எம்பிசிபியும் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக நான் சொல்லிக்கிட்டே போயிடுறேன். இது வந்து எந்தெந்த அப்ளிகேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இது வந்து இண்டக்டிவ் லோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது வைண்டிங் சம்மந்தப்பட்டது.
எலக்ட்ரிக் மோட்ரு, ஃபேனு, அடுத்து வந்து ஃப்ளோரசன்ட் லேம்ப், அதாவது லைட்டு. இது வந்து நார்மல் டியூப் லைட்டுங்க. அந்த ஃப்ளோரசன்ட் கேஸ் உள்ள வச்சுருப்பாங்கல்ல அந்த லைட்டு. ஓகே, குண்டு பல்பு கிடையாது. அது வந்து ஹீட்டு. அது வந்து செகண்ட் டாபிக்கு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே, இதை வந்து இப்போ பி டைப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சி டைப் எம்சிபி. சி டைப்பு அதே மாதிரி தான். எம்சிபி வந்து சி டைப்பு. நம்ம வந்து வழக்கம் போல் எக்ஸாமுக்கு வந்து 10 ஆம்பியர் வந்து எடுத்துக்குவோம். 10 ஆம்பியர் கரண்ட் ரேட்டிங் உள்ள ஒரு எம்சிபி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட வந்து ட்ரிப்பிங் கரண்ட் ஆப்ரேட்டிங் கரண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 ஆம்ஸ். இதோட ஆக்சுவல் என்னது 10 ஆம்பியர் எடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆப்ரேட்டிங் டைம் 0.04 to 5 செகண்ட். ஓகே, ஃபுல் லோடு கரண்ட்டில் வந்து அவங்க வந்து எவ்வளோ எடுத்தாங்க, 30லேருந்து 50 ஆம்ஸ் எடுத்தாங்க நம்ம பி டைப் காரனை. இவங்க எப்படி எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 50லேருந்து 100 அதாவது 100 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ இதோட செகண்டுன்னு சொல்லிட்டு 0.04 to 5 செகண்டு. அப்போனா இது எவ்வளோ 51 நாள் ட்ரிப் ஆகும், 99 ஆம்ஸ் நாள் ட்ரிப் ஆகும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் டைம் எவ்வளோ 0.04 செகண்ட்லேருந்து 5 செகண்டு. ஸோ இதில் வந்து 0.03 செகண்டுக்குள்ளே இருந்தால் ட்ரிப் ஆகாது. பட் இந்த இங்கே 99 ஆம்ஸ் எடுத்தாலும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம் லைட்டாக ஃப்ளெக்சிபிள் ஏற்படும். அதுக்காண்டி இந்த மாதிரி இதுக்குள்ளே அப்படின்னு கொடுத்துருக்கு. இல்லை சும்மா ட்ரிப் ஆகிட்டு இருக்குன்னு அதை தவிர்க்கிறதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து எந்தெந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டிவ் லோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட்டை வெளிப்படுத்தக்கூடிய லோடுகளுக்கு தான் இந்த சி டைப் வந்து பயன்படுத்துவாங்க. ஏற்படுத்தக்கூடிய லோடுகள்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹீட்டர், நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஹீட்ரு, வாட்டர் ஹீட்டர்னு கூட சொல்லலாம். அடுத்தது ஹேர் ட்ரையர், நம்ம முடியை இது பண்ணக்கூடிய ஹேர் ட்ரையர். அடுத்து இன்கண்டன்சன்ட் லேம்ப், அதாவது குண்டு பல்ப். அந்த காலத்தில் இருந்துச்சுல அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும், தொட்டோம்னா கை கொதிக்கும், அந்த குண்டு பல்ப்பு. இந்த மாதிரி லோடுகளுக்கு வந்து இந்த சி டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டி டைப் பார்க்கலாம். டி டைப்பு வழக்கம் போல் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 ஆம்பியர் எம்சிபி. எங்கே 10 ஆம்பியர் எடுக்கிறீங்கன்னா அதான் கால்குலேஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் 10 ஆம்பியர் எடுத்தேன். ஓகே, இதோட ஆப்ரேட்டிங் கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 டைம்ஸ், ரொம்ப அதிகங்க. 0. இதோட ட்ரிப்பிங் டைம் எவ்வளோ இருக்குது 0.04 to 3 செகண்ட் தான். 3 செகண்ட் தாங்க, ரொம்ப மைனூட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட மைனூட்டில் இருக்குது, பார்க்கலாம். ஃபுல்லோடு கரண்ட் எவ்வளோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 to 200 ஆம்ஸ் எடுக்கும். 100 to 200 ஆம்ஸ் எடுக்கிறப்போ 0.04 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் தான். அப்போ இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 11 ஆம்பியர்லேருந்து 200 ஆம்பியர்ல 200. ஸோ 199 ஆம்பியர் எடுக்கிறதுக்கு உள்ள அந்த செகண்டுக்குள்ளே இந்த டைமிங் 0.04 to 3 செகண்டுக்குள்ளே வந்து ட்ரிப் ஆகி நம்மளோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை வந்து இது வந்து பாதுகாத்துரும். இது வந்து வெரி ஹை சென்சிட்டிவான இடங்களும் இதையும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெவி மோட்டார், வெல்டிங் மிஷினு, டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மாதிரி இடங்களில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்சிபியோட கே டைப் பார்க்கலாம். கே டைப் வழக்கம் போல் நம்ம 10 ஆம்பியர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இதோட ஆக்சுவல் என்னது 10 ஆம்பியர், ஆக்சுவல் ரேட்டிங் 10 ஆம்பியர். ஸோ இதோட ஆப்ரேட்டிங் டைம் 8 to 12 டைம்ஸ். ட்ரிப்பிங் டைம் வந்து 0.1 செகண்ட். ஸோ ஃபுல்லோடு கரண்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 120 ஆம்ஸ் எடுக்கிற டைம் எடுக்கக்கூடிய அந்த லோடில் 0.1 செகண்டுக்குள்ளக்க ட்ரிப் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை வந்து இது வந்து சேவ் பண்ணிடும். எதுக்கு இவ்வளோ 0.1 செகண்டை விட குறைவாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு மேலே நீடிச்சுது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து வெரி ஹையாக காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ சென்சிட்டிவாக தான் பயன்படுத்தணும். புரியுது உங்களுக்கு? ஃபேன் லைட் போயிடுச்சுன்னா ஒரு 1000 2000 தான் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து லேக்கில் உள்ள எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு இதுதான் பயன்படுத்துவாங்க. சரி, இவ்வளோ சொல்லிட்டு இது எங்கடா பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். விஎஃப்டின்னு சொல்லக்கூடிய வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ், இந்த ஏசி டிசியை மாற்றுறது, டிசி ஏசியை மாற்றுறது, பெரிய பெரிய கன்வெர்ட்டர் பண்ணலாம், அதான் அந்த இடத்துல. அடுத்து யூபிஎஸ், அன்இன்டர்ரப்டட் பவர் சப்ளை, அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நம்ம பார்த்துருப்போம் ரோட்டில் போகும்போது விண்டு மில்லு, அவங்களுக்கு அந்த விண்டு மில்லில் வந்து கீழே உள்ள கன்வெர்ட்டர் பேனல் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோலார் பார்த்துருப்பீங்களா நிறையா, அந்த சோலார் பேனலோட கன்வெர்ட்டரில் இந்த எம்சிபி தாங்க கே டைப் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கே டைப்பை பற்றி. அடுத்து நம்ம எந்த டைப் பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இஜெட் வழக்கம் போல் 10 ஆம்பியர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இதோட ஆப்ரேட்டிங் கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் தான். இது ரொம்ப கம்மி, 2 to 3 டைம்ஸு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதோட ட்ரிப்பிங் டைம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 0.1 செகண்டை விட குறைவாக. அப்போனா எக்ஸாக்ட்லி 0 செகண்டில் வந்து ட்ரிப் ஆகிடும். இது வந்து கரெக்டாக இருக்கணுங்க. 20லேருந்து 30 ஆம்ஸ் தாங்க இருக்கணும். இது ஆக்சுவலாக இஜெட் டைப்ன்றது ஆம்ஸ் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 40 32 ஆம்ஸுக்கு மேலே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் வந்து சொல்கிறேன்.
உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் 10 ஆம்பியர் எடுத்திருக்கேன். ஓகே, இதோட 2 to 3 டைம்ஸ் அப்படின்னா 20லேருந்து 30 ஆம்ஸு. அதாவது அப்போனா எவ்வளோனா 21லேருந்து 29 ஆம்ஸ், அவ்வளோதான். அந்த ட்ரிப்பிங் டயத்துக்குள்ளே 0.1 செகண்டை விட குறைவாக வந்து ட்ரிப் பண்ணி நம்மளோட ப்ரொடக்டை காப்பாற்றிடும். இவ்வளோ ப்ரொடக்டை இவ்வளோ இதாக காப்பாற்றுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஎல்சி சம்மந்தப்பட்ட இடங்களில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பிஎல்சி வந்து இருக்கும், ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல். அந்த இடத்த வந்து அதில் வந்து டக்குன்னு ஏதாவது அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த இடமே எரிஞ்சு போயிடும், புகஞ்சிடும், நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் கரெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிஎல்சி சம்மந்தப்பட்ட இடம். அடுத்து சர்வலன்ஸ் கேமரா இருக்குல்ல அந்த மாதிரி இது. அடுத்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட், அந்த எக்ஸ்ரேலாம் பண்ணுவோம். ஸோ நம்ம மனுஷ உடலே அனுப்பும். சப்போஸ் ஏதாவது ஆர்ம்ஸ் அதிகமாக எடுத்து போகக்கூடிய அந்த எக்ஸ்ரேயின் அளவு அதிகமானால் அவங்களோட உயிரை பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அந்த இடத்துலையும் இதான் பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து ஆடியோ விஷுவல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த நம்ம அந்த மாதிரி இடங்களையும் பயன்படுத்துவாங்க. அடுத்து வழக்கம் போல் நம்மளோட ரோட்டில் அவங்க பார்த்துருப்பீங்க விண்ட் அண்ட் சோலார் ஃபார்ம்ஸ், இதுலேயும் இது இந்த இஜெட் டைப் பயன்படுத்துவாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் விண்டு அண்டு சோலார் வந்து கன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இஜெட் டைப்புன்றது இந்த நான் சொன்னதில் இந்த அப்ளிகேஷன், இந்த பிஎல்சி அது சம்மந்தப்பட்ட இதுவும் அதில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது பயன்படுத்துவாங்க. ஓகே, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சாரி ஏ டைப் சொல்ல மறந்துட்டேன், அதானே சொல்ல வரீங்க. ஏ டைப் என்னென்னு சொல்கிறேன். ஏ டைப்பில் பொதுவாக நெட்டில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான அந்த அளவு டேட்டாவே கிடைக்காதுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ டைப் யூசேஜ் ரொம்ப கம்மி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிப்பிங் டைம்ன்றது 0 செகண்ட். 0 செகண்ட்னா 0 செகண்டில் வந்து ட்ரிப் ஆகிடும். அதனால தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வழக்கம் போல் நம்ம 10 ஆம்பியர் எடுத்துக்கிறோம். இதோட ஆப்ரேட்டிங் கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ். அந்த இஜெட்டுக்கு வந்த மாதிரி தான் 2 to 3 டைம்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து 2னா 20. ஸோ 21லேருந்து 29 அந்த 10 ஆம்பியருக்குள்ளே வந்து ட்ரிப் பண்ணி கொடுத்துரும். 0.1 செகண்ட் தான். ஓகே, இவ்வளோ இதாக பயன்படுத்துகிறாங்க. இது எங்கே தான்டா பயன்படுத்துகிறாங்க அதானே கேட்க வரீங்க. வேறு எங்கேயும் கிடையாங்க. அதாவது டயோடு சம்மந்தப்பட்ட டயோடை வச்சு செய்யக்கூடிய அந்த செமிகண்டக்டர் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரான்சிஸ்டர், ஐசி அதாவது இன்டகிரேட் சர்க்யூட், அடுத்தது எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு, அடுத்தது சோலார் செல்லு, தெர்மிஸ்டரு, அடுத்து பிஜேடி, ஃபெட்டு, ஃபோட்டோ டயோடு, லேசர் டயோடு. ஓகே, பொதுவாக இதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை சென்சிட்டிவிட்டிஸ் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் வந்து இது ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. அப்போனா தான் இது வந்து எதுக்கு ஹை சென்சிட்டிவிட்டி டிவைஸ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து இந்த ஃபால்ட்டு கரண்ட் வந்து 21லேருந்து 29 சொன்னேன்ல, அந்த ஆம்பியர் போகிறப்போ கண்டிப்பாக அங்கே இடத்துல பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ இது வந்து ட்ரிப்பிங் டைமிங்கிற அந்த ஒரு கேப்பே இருக்கக்கூடாதுன்றனால இந்த ஏ டைப்புன்றது பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப இடத்துல பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நம்ம இடத்துல நம்மளோட இந்தியா பொறுத்தளவு சம்டைம் லைட்டாக ஆர்ம்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இது ட்ரிப் ஆகிட்டே நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ இது வந்து அவ்வளோ பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஒரு சில மைனூட்டான இடங்கள் மட்டும் பயன்படுத்துவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபிசிடி கே அண்டு இஜெட் இந்த டைப்பில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓம்ஸ்லாம், அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸு, ஒவ்வொரு ரெசிஸ்டர் டயோடுன்னு சொல்லுவோம்ல, அதோ ஒன்று பற்றியும் நேமோட பிக்சரோட கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பர் வீடியோவில் இருக்குது. டைப் ஆப், சர்க்யூட் பிரேக்கர், ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கேன். ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஒன்றும் பாருங்கள். ஓகே, நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, என்னோடய செகண்ட் சேனல் வந்து ஒரு மேக்ஸை பற்றி போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு மேக்ஸு உங்களோட வீட்டில் வந்து யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸை பற்றி ஒன்றும் அதாவது பேசிக்கில் இந்த A+O B² ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ஃபார்முலா வந்து எல்லாமே அதில் அந்த சேனலில் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு பிஎட் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் மூலம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னோட செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.